வந்து உண்மைய வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து சொல்றாரு. "காவேரி என்னோட பொண்டாட்டிங்க. இது என்னோட குடும்பம். நான் இந்த வீட்டோட மருமகங்க. நான் ஏங்க இந்த ஃபங்ஷன் வந்து நடத்தக்கூடாது? நான் ஏன் இந்த முறைய செய்யக்கூடாது? நீங்க எல்லாருமே தயவுசெய்து சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அவர் சொல்றதும் நியாயம் தானங்க. இந்த வீட்டோட மருமகன்னா, அவர் செய்ய வேண்டிய முறைய செய்யத்தானே செய்வாரு. அது எதுக்குங்க நீங்க தடுக்குறீங்க? உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். பொண்டாட்டி புருஷனுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கலாங்க. இன்னைக்கு பிரச்சனை வரும், நாளைக்கு முடியும். அதுக்காக நீங்க பொண்ணோட வாழ்க்கைய பார்க்காம இந்த மாரிலாம் முடிவு எடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அத கேட்டு வந்து செம்மையா டென்ஷன் ஆறாங்க சாரதா. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்குலாம் பேசக்கூடாது. எங்களுக்கும் இவருக்கும் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். அவ்வளதான் எங்களுக்குள்ள முடிஞ்சிடுச்சு. உங்களுக்குள்ள என்ன வேணாலும் முடியட்டுங்க. உங்க பொண்ணோட கழுத்துல இருக்க தாலி இவர் கட்டினது தானே. அந்த தாலி இருக்க வரைக்கும் இவர் தானே புருஷன் அப்படின்னோனே, நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் வாயில பேசாதீங்க. என் பொண்ணுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த விஷயத்த என் பொண்ணு எல்லார் முன்னாடியும் சொல்லுவா. உங்களுக்கு சந்தோஷமா? அப்ப அனுப்புறீங்களா? அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க எல்லாருமே. அப்போ வந்து காவேரி, "சொல்லு காவேரி, நான் உன் புருஷன். நான் இந்த முறையெல்லாம் செய்யலாம். இதில தப்பு இல்லன்னு உன் அம்மாக்கு நீ சொல்லு காவேரி. எல்லார் முன்னாடியும் சொல்லு காவேரின்னு" சொல்லிட்டு காவேரி ப்ளீஸ் காவேரி இப்போவாவது சொல்லு காவேரி அப்படின்றாரு விஜய். அது கேட்டுட்டு காவேரியால எதுவுமே சொல்ல முடியல. விஜய் அது வந்து அப்படி சொல்லாங்க. அவ சொல்லிட்டாள்னா அடுத்த நிமிஷமே அவளுக்கு என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. அம்மா என்ன முடிவு எடுப்பாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போறாங்க. அவ என்னை மீறி போமாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் பண்ணி குடுத்துருக்கா. அத மீறி அவ போனான்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கும் தெரியும் அப்படின்றாங்க. அத கேட்டு காவேரியால என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே நிக்கிறாங்க. "நீ பண்றது தப்பு தப்பு சாரதா. இந்த பொண்ணு வந்து இப்படிலாம் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான்? மொற தானே செய்ய வந்தான். அவன் யாரு மொற செய்யறதுக்கு? அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால முதல்ல அவன இங்கேருந்து சொல்லுங்க." அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். "அத்தை இங்க பாருங்க அத்தை. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல அத்தை. என்ன எதுக்காக நான் எதுக்காக அத்தை இங்கேருந்து போணும்? நான் இந்த குடும்பத்தோட மருமக அத்தை. காவேரியோட புருஷன் அத்தை. அந்த உரிமைய நான் ஏன் விட்டு தரணும்?" அப்படின்னு கேட்குறாரு. அத கேட்டுட்டு, "உரிமைய பத்தி பேசுறீங்களா? அன்னைக்கு நீங்க பண்ண வேலைய எல்லார் முன்னாடியும் சொன்னேன்னா, எல்லாரும் உங்கள தான் காரி துப்புவாங்க. போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக வந்து நீங்க மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க. நீங்க கிளம்புனா நல்லது. அப்படி இல்லன்னா மரியாதை வந்து கெட்டு போயிடும்." அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து காவேரி என்ன பண்ணணும்னு தெரியாம தவிக்கிறாங்க. அடுத்து தாத்தா, பாட்டி, "உனக்கு தேவையாடா? இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னை இப்படிலாம் வளர்த்தேன். இப்படி அசிங்கப்படவாடா உன்ன வளர்த்தேன். எதுக்குடா இதெல்லாம் நீ பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா அழறாங்க. அவங்க வந்து ஒத்து வர மாட்டாங்கடா. சாரதா எதுக்குமே ஒத்து வரமாட்டா. அவளுக்கு அவ பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் இல்லடா. அவளுக்கு அவ பிடிவாதம் தான் முக்கியம். வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அத கேட்டுட்டு வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கான் காவேரி. தாத்தா இது என் குடும்பம் தாத்தா. காவேரி என் பொண்டாட்டி தாத்தா. எப்படி தாத்தா நான் விட்டுட்டு வருவேன்? நான் பண்ணி தான் தாத்தா தீருவேன். இங்க பாருப்பா பண்ண முடியாதுப்பா. சொன்னா புரிஞ்சுக்கோ. அவங்க உன்ன அவமானப்பட்டு உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்புறதுக்குள்ளேயும் நீயே வந்திருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. அத கேட்டுட்டு வந்து காவேரி என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. சாரதா அப்படியே முறைச்சு பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. விஜய் வந்து, ப்ளீஸ் தாத்தா இவங்கள என்கிட்ட வந்து இதெல்லாம் செய்ய அலோ பண்ண சொல்லுங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா எனக்கு ஆசையா இருக்கு தாத்தா. தாத்தா வந்து அந்த பொண்ணு இருக்கால்ல குட்டி பொண்ணு நர்மதா அவள எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா. தாத்தா அவளுக்கு இதெல்லாம் பண்ணணும் எனக்கும் ஆசை இருக்காதா தாத்தா? நானும் அவளுக்கு மாமா தானே தாத்தா. நான் செய்யக்கூடாதா தாத்தா?" அப்படின்னோனே, சரிப்பா நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு புரியலையே. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? நீ எவ்வளோ பாசத்தோட இருக்க. எல்லார் மேலயும் எவ்வளோ அக்கறையோட இருக்கன்னு எங்களுக்கு புரியுதுப்பா. ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உன்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே விஜய். என்னப்பா பண்ண முடியும்? வாப்பா சொன்னா கேளுப்பா. உன்னை அவமானப்படுறத இந்த தாத்தாவால பார்க்க முடியாது விஜய். இத பார்க்கறதுக்கு இந்த தாத்தா இதுக்கப்புறம் உயிரோட இருக்கவே மாட்டேன். பரவாயில்லையா உனக்கு? அப்படின்னோனே, தாத்தா ஏன் தாத்தா? அப்படின்னோனே, வா விஜய் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. இங்க காவேரி அதிர்ச்சி அடைறாங்க.